அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா மார்ச் செகண்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். ஒரு டாப் 20 முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே தொகுத்து நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம தொடர்ச்சியாக ஜனவரிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தனியாக வந்து கொடுத்துட்டு வரோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ் 2024 சொல்லி தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே வந்து நான் போட்டிருப்பேன். அந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம், காலர் தேர்வு, டிஆர்பி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கு படிச்சிருந்தாலும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, முதல் கேள்விக்கான ஆன்சர் பார்க்கலாம், அப்படியே செக் பண்ணிக்கோங்க. தேசிய தடுப்பூசி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. மார்ச் 16 இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா தேசிய தடுப்பூசி தினமாக நாம் வந்து அனுசரிக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது, தமிழகத்தில் எத்தனை மாநகராட்சி உள்ளது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து 21 மாநகராட்சி இருக்குது, ரைட்டா? இப்போ வரைக்கும் இப்போ புதுசாக தமிழக முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு 4 மாநகராட்சியை வந்து நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோடு சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு வந்து 25 மாநகராட்சி வந்து தமிழகத்தில் இருக்குது, ரைட்டா? அந்த 4 வந்து புதுசாக வரப்போதுலேயே மாநகராட்சி அது எதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஒன் வந்து புதுக்கோட்டை, ரெண்டாவது வந்து நாமக்கல், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, நாலாவது வந்து காரைக்குடி. இந்த 4 இதை தான் வந்து மாநகராட்சியாக வந்து அறிவிக்க போகிறாங்க. அப்போ ஏற்கனவே 21 இருக்குது, புதுசாக ஒரு 4 மாநகராட்சி வந்து உருவாக்க போகிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக 25 மாநகராட்சி வந்து தமிழகத்தில் இருக்க போகிறது, ரைட்டா? ஸோ 25 என்பது இதுக்கு வந்து சரி. உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மார்ச் 15 உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் அப்படின்றத அனுசரிக்கிறோம். சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றிய முதல் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வந்து உத்தரகாண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றிய முதல் மாநிலம் அப்படின்னு சொன்னால் உத்தரகாண்ட். ஏன்னா குடியரசில் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் உத்தரகாண்ட் வந்து இந்த பேரை வந்து வாங்கியிருக்கு. அடுத்தது சர்வதேச பை தினம். மேக்ஸில் படிச்சிருப்பீங்க, ரைட்டா? பை = 3.14 அல்லது 22/7 அப்படின்னு சொல்லி இந்த சர்க்கிளுக்கெலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்களா? வட்டத்தின் சுற்றளவுக்கும் அந்த விட்டத்துக்கும் உள்ள அந்த தொடர்பு படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த பை, ரைட்டா? அதுதான் வந்து சொல்கிறோம் பையின்னு. சர்வதேச இந்த பை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா மார்ச் 14 அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. சமீபத்தில் ஹரியானா மாநில முதல்வராக பதவியேற்றுள்ளவர் யார் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு முதலமைச்சர் யார் சார் பதவியேற்றிருக்காங்க அப்படின்னா இந்த நயாப் சிங் சைனி இருக்கார் இல்லையா, இவர் தான் வந்து பதவியேற்றிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தார், அவர் யாருன்னா இந்த மனோகர் லால் கட்டார் இருக்கு இல்லையா, இவர் வந்து ராஜினாமா பண்ணதுனால இவர் வந்து பதவியேற்றிருக்காரு. சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற இந்த மஜ்லி முகமூடி எந்த மாநிலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த முகமூடி வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தை சார்ந்தது. ஹைதராபாத் விடுதலை தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படும்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக தான் அறிவிச்சிருந்தாங்க, ரைட்டா? செப்டம்பர் 17 இருக்கு இல்லையா, இந்த நாளை வந்து ஹைதராபாத் விடுதலை தினமாக இதுக்கப்புறம் வந்து அனுசரிக்க போகிறாங்க. ஸோ அதனால் செப்டம்பர் 17 ஞாபகம் வச்சுக்கோங்க. கருங்குன்றம் என்ற நூலுக்கு மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது 2023 பெற்றவர் யார் அப்படின்றாங்க. இந்த கருங்குன்றம், இந்த நாவல் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கருங்குன்றம் இந்த நாவலுக்காகத்தான் சாகித்ய அகாடமி விருது, எதில் மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காங்க. எந்த ஆண்டு? 2023 ஆண்டுக்கானது. அது யார் அப்படின்னா இந்த கண்ணையன் தட்சிணாமூர்த்தி இருக்காங்க இல்லையா, இவங்க தான் அந்த விருதை வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூலுன்றதுனால ஒரிஜினல் நூல் வந்து இங்கிலீஷில் இருக்கும். த பிளாக் ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் அவர் தமிழ் என்ன பண்ணியிருக்காருன்னா கருங்குன்றம் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றி அதை டிரான்ஸ்லேஷன் வந்து பண்ணி அதில் வந்து அந்த பிரிவில் வந்து இவர் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்கார், ரைட்டா? சரி, அடுத்தது, எப்பொழுதிலிருந்து முஸ்லீம் அல்லாத புலம்பெயர்ந்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க குடியுரிமை திருத்த சட்டம் 2019 வந்து வழிவகை செய்கிறது. இப்போ இந்த குடியுரிமை சட்டம் பற்றி கண்டிப்பாக பேப்பர் படிச்சிருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக தான் வந்திருக்கு, ரைட்டா? 2019 அது திருத்திட்டாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் போர்ட்டல் எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, ரைட்டா? இப்போ இது பண்ணியிருக்காங்க, நடைமுறைக்கும் வந்துருச்சு. சரி, இப்போ என்ன கேள்வி அப்படின்னா
அதாவது புலம்பெயர்ந்தவர்கள் இருப்பாங்க இல்லையா, இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகளான பாகிஸ்தான் ஆகட்டும், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், இந்த மாதிரி நாட்டிலேருந்து புலம்பெயர்ந்து வந்திருப்பாங்க. சிறுபான்மையினர்னு சொல்லுவோம். அது வந்து எந்த மதத்தை சார்ந்தவர்களாலும் இருக்கலாம். ஆனால் முஸ்லீம் மதத்தை சாராதவர்கள், வேறு ஏதாவது வந்து சீக்கியம் அல்லது இந்துவாக கூட இருக்கலாம், வேறு ஏதாவது சம்திங் சிறுபான்மையினர் மதங்கள் நிறைய இருக்குப்பா. இந்த தாண்டி சில மதங்கள்லாம் இருக்குது, ரைட்டா? அந்த மாதிரி மதங்கள்லேருந்து வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்லேருந்து வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குடியுரிமை வந்து கொடுத்துருவாங்க. எப்போ அந்த எந்த தேதிக்கு முன்னாடி வந்திருக்கணும் அப்படின்றத இப்போ கேள்வியாக வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 31/12/2014 இந்த தேதிக்கு முன்னாடி அவங்க வந்திருந்தாங்கன்னா இப்போ வந்து குடியுரிமை, நம்ம இந்திய குடியுரிமை பெறுவதற்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்ளை பண்ணலாம். அந்த தேதியை தான் இவங்க கேட்குறாங்க. இதுக்கு வந்து சில மாநிலங்கள் வந்து எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. அதில் வந்து குறிப்பாக முஸ்லீம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, அதாவது அந்த நாட்டிலேருந்து வராங்க, ஓகே, மற்ற மதங்கள் வராங்க, சிறுபான்மையினர் மதங்கள் வராங்க, ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்கள் அப்படின்னு போட்டிருக்கனால அப்போ முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் இப்போ முஸ்லீம்களுக்கு வந்து இது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை இல்லையா? இப்போ அவங்களும் மேபி வருவாங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு சில மாநிலங்களும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ரைட்டா? அதே மாதிரி நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களும் இது குறிப்பிடப்படவில்லை. அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் இதில் சொல்லலை அப்படின்னு சொல்லி சில மாநிலங்கள் வந்து எதிர்க்கிறாங்க, ரைட்டா? சரி, ஓகே. நமக்கு வந்து இந்த தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க, 31/12/2014. ஸோ 2014 இங்கே பாருங்கள், கடைசி ஆப்ஷனில் இருக்கு பாருங்கள், 2014 டிசம்பர் 31. அதுக்கு முன்னாடி வந்திருந்தாங்கன்னா அவங்க குடியுரிமைக்கு அப்ளை பண்ணலாம், ரைட்டா? சரி. திவ்யாஸ்திரம் திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே MIRV தொழில்நுட்பம் கொண்டு தயாரிக்கப்பட்ட ஏவுகணை எதுன்றாங்க. சமீபத்தில் வெற்றிகரமாக பரிசோதனை செஞ்சுட்டாங்க. அது என்னென்னா அக்னி 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏவுகணை வெற்றிகரமாக இது பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோமீட்டர் வந்து சென்று வந்து தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பல்முனை தாக்குதல். பல்முனை தாக்குதல் என்னென்னா, ஒரு ராக்கெட் விட்டால் ஒரு பிளேஸை போயிட்டு தாக்கும். ஆனால் பல்முனை அப்படின்னா ஒரே ராக்கெட்டில் நிறைய இது பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸ், 2-3 பிளேஸ் வந்து ஒரே டைமில் வந்து தாக்குற மாதிரி. அதில் அதுக்கேற்ற மாதிரி ராக்கெட்டை வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரே ராக்கெட்டை நம்ம லான்ச் பண்ணுறோம், ஆனால் பல்வேறு விதமான இடங்களை வந்து நம்ம வந்து தாக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து, அதாவது தாக்கிட்டு ரிட்டர்ன் கூட வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ பல்முனை தாக்குதல் கொண்ட ஒரு தொழில்நுட்பம் MIRVன்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய தொழில்நுட்பம் மூலமாக இந்த அக்னி 5 கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் வந்து சென்று வந்து தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது, ரைட்டா? அக்னி 5 அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2024ஆம் ஆண்டிற்கான ஆஸ்கர் விருதில் ஓப்பன் ஹைபர் எத்தனை விருது பெற்றது? சிறந்த திரைப்படம்ன்ற விருது இந்த படம் தான் வாங்கியிருக்கு, ஓப்பன் ஹைமர்ன்றது. இது சிறந்த திரைப்படமும் வந்திருக்கு, அது சிறந்த டைரக்டர்னு சொல்லி வந்திருக்கு. இது மாதிரி நிறைய பிரிவுகளின் கீழே ஒட்டுமொத்தமாக இந்த படம் வந்து எத்தனை விருது வந்து வாங்கியிருக்குன்னா 7 விருது வந்து இந்த படம் வந்து வாங்கியிருக்கு, ரைட்டா? இந்த ஓப்பன் ஹைமர் அப்படின்றத 7 விருதுகள் வந்து வாங்கியிருக்கு ஆஸ்கர் விருதில். ஸோ தமிழ் படம் எதுவும் வந்து வாங்கலை. இந்திய படங்கள் கூட லிஸ்ட்டில் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆயுத இறக்குமதியில் முதலிடம் வகிக்கும் நாடு எதுன்றாங்க. ஸோ என்னதான் உள்நாட்டிலே நம்ம அக்னி 5ன்றது மாதிரி நம்ம வந்து நிறைய ஏவுகணை தயாரித்தாலுமே நிறைய இது வந்து நம்ம வெளிநாட்டில் தான் வாங்குகிறோம், இறக்குமதி செய்கிறோம். இராணுவ தளவாடங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் தான் நம்ம அதிகமாக இறக்குமதி செய்கிறோம். ஸோ ஆயுத இறக்குமதியில் முதலிடம் வகிக்கும் நாடு எதுனா நம்ம இந்தியா தான். ஆயுத இறக்குமதியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? இந்தியா, ரைட்டு. சர்தார் குட் திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெற்றதுன்றாங்க. இது ஒரு பாரம்பரியமான ஒரு திருவிழா, புகழ்பெற்ற ஒரு திருவிழான்னு சொல்லலாம். சப்தார் கிடையாது, சப்சார் வரும் இந்த இதில், சப்சார், ரைட்டா? சப்சார் குட் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த திருவிழா வந்து பார்த்திங்க அப்படின்னா மிசோரத்தோட ஒரு பிரபலமான ஒரு திருவிழா, மிசோரம் சப்சார். மொபைல் உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கும் நாடு எது? உலக லெவலில் மொபைல் உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கும் நாடு எதுனா நம்ம இந்தியா தான், ரைட்டா? ஸோ மொபைல் உற்பத்தியில் 2nd பிளேஸில் நம்ம இருக்கோம். அப்போ ஃபஸ்ட் பிளேஸில் யார் சார் இருக்கான்னா வேறு யார்? நம்ம சீனாக்காரன் தான். ஸோ சீனாக்காரன் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கான் மொபைல் உற்பத்தியில். அவனுக்கு அடுத்து நம்ம 2வது பிளேஸில் இருக்கோம். நம்ம யூஸ் பண்ணுற நிறைய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா சீனாக்காரன் தயாரிப்பில் தான் இருக்கும், ரைட்டா? நம்ம 2வது பிளேஸில் இருக்கோம். ஏன்னா மோஸ்ட்லி அந்த மொபைலுக்கான அந்த பார்ட்ஸ் எல்லாமே அங்கேருந்து வாங்கி இங்கே அசம்பிள் பண்ணிக்கிறாங்க. பட் இருந்தாலும் கூட
நிறைய மொபைல் உற்பத்தி நிறுவனங்கள் நிறைய பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்குது. ஸோ இந்தியா வந்து மொபைல் உற்பத்தியில் 2ஆம் இடம் வந்து வகிக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது கீழ்கண்ட எந்த கூற்று சரின்றாங்க. சர்வதேச சூரிய கூட்டணியில் வந்து IASல 97வது உறுப்பினராக பனாமா நாடு வந்து ஜாயின் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. எஸ், இது வந்து பேப்பரில் படிச்சிருப்பீங்க. பனாமா நாடு வந்து அந்த 97வது உறுப்பினராக சேர்ந்துருக்கு. இதில் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியில் வந்து சேர்ந்துருக்கு. அதே மாதிரி கிஷோர் மக்வானா பட்டியலிடப்பட்ட ஜாதியினருக்கான தேசிய ஆணையத்தின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார்ன்றாங்க. இப்போ புதுசாக வந்து அவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதுவும் உண்மைதான். அப்போ கூற்று 1 கூற்று 2 ரெண்டுமே வந்து சரி. சி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். உலகின் நீளமான இரட்டை சுரங்கப்பாதை எங்கே சமீபத்தில் திறக்கப்பட்டுள்ளதுன்றாங்க. உலகின் நீளமான இரட்டை சுரங்கப்பாதை, இரட்டை பாலம் இல்லைப்பா, இரட்டை சுரங்கப்பாதை அது வந்து சமீபத்தில் எங்கே திறந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசம். இந்தியாவில் முதல் முறையாக எந்த மாநில அரசு சி ஸ்பேஸ் என்ற OTT தளம் உருவாக்கியுள்ளது அப்படின்றாங்க. அதாவது அரசுக்குன்னே கவர்மெண்ட்டுக்குன்னே ஒரு OTT தளம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது பேர் தான் சி ஸ்பேஸ். ஸோ மற்ற இந்திய மாநிலங்களே இதான் வந்து ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து கவர்மெண்ட்டே ஒரு OTT தளம் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்றது இதுதான் ஃபஸ்ட்டு. ரைட்டா? அது எந்த ஸ்டேட் அப்படின்னா கேரளா. ஸோ கேரளா கவர்மெண்ட்டே ஒரு புதிய OTT தளம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா விருதுகள் பெற்ற மலையாள படங்கள், குறும்படங்கள் அது இதுன்னு சொல்லி அவங்களே வந்து அதில் வெளியிட போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ கேரளா என்பதே இதற்கு சரி. மும்பையில் நடைபெற்ற உலக அழகி போட்டி 2024 வெற்றி பெற்ற கிறிஸ்டினா பிஸ்கோவா எந்த நாட்டை வந்து சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உலக அழகி போட்டி வந்து நடந்திருக்கு. ரைட்டா? அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்கள்ல உலக அழகி பட்டம், அவங்கள தான் கேட்குறாங்க. சரி, இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா செக் குடியரசு நாட்டை சேர்ந்த இந்த கிறிஸ்டினா பிஸ்கோவா தான் உலக அழகி போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. ரைட்டா? இது எங்கே நடந்திருக்குன்னா நம்ம மும்பையில் தான் நடந்திருக்கு. ரைட்டா? ரைட். ஸோ அடுத்தது வித்வா புனர் விவாக் புரோட்சகான் யோஜனா, அதாவது என்னென்னா விதவை மறுமண ஊக்குவிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அது அவங்க பேரில் இருக்குது. இது வந்து வித்வா புனர் விவாக் புரோட்சகான் யோஜனா அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அது ஹிந்தியில் ஏதாவது பேர் வச்சுருப்பாங்க. தமிழில் சொல்லணும் அப்படின்னா நமக்கு புரிகிற மாதிரி விதவை மறுமண ஊக்குவிப்பு திட்டம்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். இது எந்த மாநிலத்தில் வந்து தொடங்கப்பட்டுள்ளதுன்றாங்க. இது கூட இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து ஃபஸ்ட்டு மாநிலங்களில் கொண்டு வந்தது கூட சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வந்தது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் விதவைகள் மறுமணம் செய்வதற்காகவே அதை ஊக்குவிக்கிறதுக்காகவே ஒரு திட்டத்தை வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஜார்க்கண்ட் மாநிலம். ரைட்டா? சரி, கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஒரு 20 நிகழ்வுகள் வந்து செகண்ட் வீக்கில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க. தொடர்ச்சி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ண அப்படின்னா இந்த வின்னெக்ஸோட இது ஒரு புது யூடியூப் சேனல். ஸோ ரைட்டா? ஸோ அதனால் மறக்காமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடைசி கேள்வி, உங்களுக்கான கேள்வி. எலெக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்டமாகவே நடக்கக்கூடிய தேர்தல் வந்து நமக்கு நடக்கிறது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 7 கட்டமாக இந்தியா முழுவதும் வந்து தேர்தல் நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரைட்டா? சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஏப்ரல் 2024 நடக்கக்கூடிய இந்த தேர்தல் லோக்சபா தேர்தல் இருக்கு இல்லையா, இது எத்தனையாவது பொது தேர்தல்? இப்போ 1951 to 52 வரைக்கும் நடந்தது முதலாவது பொது தேர்தல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் நடந்த முதல் பொது தேர்தல் என்பது 1951 52 வரைக்கும் நடந்துச்சு. இப்போ நாம் 2024 இருக்கிறோம். அப்போ இப்போ நடக்கக்கூடிய தேர்தல் என்பது எத்தனையாவது தேர்தல் அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி. விடை தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.